எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு வந்து அல்சேம் என்றும். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, இன்று 29/11/2025. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய திதி நவமி திதி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். யோகம் வஜ்ரம் நாம யோகம். கர்ணம் கவளவ கர்ணம். சந்திராசமம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: கடகத்தில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் புதன் பகவான், விருச்சக ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான். இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள்லாம் சில இதை கொடுத்துருக்கோம் டிப்ஸா. அதை பார்த்து பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிப்ஸ், ஜோதிட குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா சில பேர் கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு, கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை கணவன் என் மேலே பாசமே இல்லை, மனைவி என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ளார ஒரு வசியம் ஏற்படும். கல்யாணம் ஆன புதுசில் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கட்டின கூரை புடவைன்னு சொல்லுவாங்க, பட்டு வேஷ்டி. ஓகேங்களா? இது ரெண்டையுமே முடிச்சு போட்டு வச்சுக்கணும். தாலி கட்டின பிறகு அக்னி வலம் வருவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புடவையையும் அந்த வேஷ்டி சட்டை, ஓகேங்களா, அந்த வேஷ்டியும் அந்த சேலையும் நல்லா ஒரு 3 முடி முடிச்சு வீட்டில் ரெண்டே ஒன்றா மடித்து பீரோவில் வச்சுங்க. இது கண்டிப்பாக வசியத்தை கொடுக்கும். கல்யாண ஆல்பத்தை டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையா இருந்த ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள் பெட்ரூமில் மாட்டுறது ரொம்ப 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 சிறப்பு. அது கிழக்க பார்த்து அமைஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. கிழக்க பார்த்து இருக்கணும் அந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ அடிக்கடி பார்க்குறது ரொம்ப சிறப்பு. உங்களோட 2 பேரோட ஃபோட்டோவும், இப்போ மனைவி கணவன் அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ முகமும் ஒன்றுக்கு ஒன்றா இப்படி நேராக வச்சுக்கிட்டு அதை அப்படியே பர்ஸில் வச்சுங்க. அது கண்டிப்பாக ஒரு வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 6 சேரும் இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஒன்று திருச்சி மாவட்டம் கல்லணை, இன்னொன்று ஈரோடு மாவட்டம் சங்கமித்ரா கோயில் கூட வரலாம். அந்த ஆற்றுலேயும் சும்மா காலை நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பாக கணவன் மனைவி வசியம் ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இனிப்பு தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அது வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப இன்னும் நன்மையை ஏற்படும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ஓகேங்களா? புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி எழுதுங்க. மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99.
கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜே செந்தில் ரிஷி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.